இங்க தெரியுற ஊரு பேரு மால்யாப்பூர். சுத்தி காடு நடுவுல இருக்கிற சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கடைசில இருக்கிற வீடு சுந்தர் விமலா தம்பதிது. சுந்தர் மனைவி பேச்ச கேக்குற புருஷன். விமலா மாமியார் இல்லாத ஒரு மருமக. விமலா நல்லவதான், ஆனா எல்லாமே அவ சொல்ற மாதிரியே நடக்கணும். எப்பவுமே அதிகாரம் பண்ணுவா. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் லோஹித். சொந்த நிலத்துல அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அம்மா பேச்ச எதிர்க்காம வாழ்ந்துட்டு வரான். அம்மா சொன்னதுதான் வேத வாக்கு லோஹித்துக்கு. கல்யாணத்துக்கு அம்மா 90 பெண்களை பார்த்தும் அமுதாவுக்கு கட்டி கொடுத்தா. அமுதாவது மால்யாப்பூர் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் இருந்த கிராமம் சிங்களபுரா. நல்ல வசதியானவங்க. அதுலயும் ஒரே ஒரு பொண்ணு ஆனதுனால அமுதாவுக்கு எந்த வேலையும் சொல்லாம ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அமுதாவோட அம்மா அப்பா. அதனால அமுதாவுக்கு பெரியவங்கன்னா அவ்வளோ பயபக்தி இல்லை. வீட்டு வேலை செய்ய மாட்டா. அது கத்துக்கணும்னு மனசு கூட கொஞ்சம் கூட இல்லை. எப்ப பாரு சோம்பலா காலத்தை வீணாக்கிட்டு அத்தை சொன்ன பேச்ச கேட்காம ரொம்ப திமிரா வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா. அமுதா நடவடிக்கையால அத்தை விமலாக்கு கோவம் வந்து மருமக தலை மேல கொட்டணும்னு நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாம கோவத்தை எல்லாம் வேலைக்காரி கலாவதி மேல காட்டுவான். சரிதாமா, மாமியார் கோவத்தை விளக்கமாறு மேல காட்டுறீங்க. எனக்கு எங்க மாமியாரு நான் வந்த 3 மாசத்துக்கே போய் சேர்ந்துட்டா. கோவம் எல்லாம் மருமக மேல. அதான் மருமக கோவத்தை தெருநாய் மேல காட்டு மாதிரி என்ன போட்டு கத்துறீங்கம்மா. உன் தலை, உன்னை திட்டினா சும்மா இருப்பேன், அவளை திட்டினா என்ன அடிச்சாலும் அடிப்பா. முதல்ல அவ பெரிய வீட்டு சுந்தரி, மருமக சுந்தரி ஆனாலும் மாமியாரு வீட்டுக்கு மந்திரின்னு காட்டுங்க. இப்ப என்ன தாண்டி சொல்ற? ஐயோ மந்திரி ஒன்னும் பண்ண முடியாம கை கிட்ட வந்து சொன்ன மாதிரி நீங்க லோஹித் கிட்ட அவ பத்தி போட்டு கொடுங்க. இவ்வளவு நாள் எனக்கு இது தோண்டவே இல்லை. அவளை நான் கைக்குள்ள வச்சுக்கணும்னா என் பையனை தூண்டி விடணும் அப்படின்னு லோஹித்துக்கு இல்லாத பொல்லாததை சொல்லி அமுதா அவ பேச்ச கேக்குற மாதிரி செஞ்சுக்கிட்டா. அப்பா அப்பா ஐயோ அப்பா. அம்மா சொன்னாங்கன்னா நானும் அப்பாவே தாவணிக்கு தந்தானான்னு சொல்லுவோம். நியூ இயர்ல இருந்து அம்மா பேச்சுக்கு எதிர்த்து பேசாம நீ நடந்துக்கோ, இல்லனா என் கையால தினமும் அடி வாங்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி போயிட்டா. அந்த நாள்ல இருந்து புருஷனை விட அவ குடுக்கற கொட்டுக்கு பயந்து மாமியார் சொன்னதை எல்லாம் கேட்டா. எங்க வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். அப்படி இருக்கும்போது பாத்திரத்தை கழுவ சொல்லுது குண்டு. பக்கத்துல இருந்த வேலைக்காரி இத கேட்டுட்டா. என்னம்மா குண்டா? மனசுல நினைச்சது வெளியே வந்துடுச்சா? இன்னைக்கு எல்லாம் நல்லா கொட்டதான் எனக்கு. இந்த விஷயம் எங்க அத்தைக்கு தெரிஞ்சா. கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒண்ணு அத்தைக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டேன். ஆனா பண்டிகைக்கு 2 சேலை கொடுத்துடுங்க. 2 என்ன 4ஆவே தரேன், நீ குண்டுன்னு சொன்னதை மறந்து போ. ஆனா கலாவதி விமலாவுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஆளு. மருமக குண்டு கல்லுன்னு சொன்னது சொல்லிட்டா. அதோட விமலாவுக்கு மருமக மேல கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னையே குண்டு கல்லுன்னு சொல்லுதா, இன்னையில இருந்து அவளை ரோட்ல போட்டு அரைக்க போற அப்படின்னு எப்பவுமே திட்டிக்கிட்டு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டு வேணுமென கொடுமைப்படுத்துவா. இந்த விஷயத்த அமுதா லோஹித்துக்கு சொன்னா, உன் வீட்டு வேலையை நீ பண்றது கூட சிரமமா இருக்குன்னா இப்படி அம்மா சொன்னாங்கன்னா வேலையை பண்ணியா ஆகணும். இனி ஒரு வழி இல்லாம எல்லா வீட்டு வேலையும் செய்யறான். மனசுல மட்டும் மாமியார் மேல, அவங்க பேச்சு கேக்குற புருஷ மாமனார் மேல, கோல் மூட்டுற வேலைக்காரி கலாவதி மேல ரொம்ப கோபமா இருக்கான். இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கல்புரத்துல இருந்து அப்பா வந்து, அம்மா அமுதா, என் கூட மந்திர பாட்டி வந்திருக்காங்க, சீக்கிரமா சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. அவங்க யாரு? மந்திர பாட்டி. பாட்டிய பார்த்து, யார் இந்த கிழவி, விசித்திரமா இருக்கா? கிழவியா? என்னடி சிரிக்கி, நீ காலம் பூரா இப்படியே இருப்பியா? கோவா மாதிரி நைஸா, பன்னீர் மாதிரி வெள்ளையா இருப்பியா? வயசான நீ கூட பாயசம் மாதிரி கொல கொலான்னு ஆயிடுவேன். பக்கோடா வாய். என்னைய பக்கோடா வாயின்னு சொல்றியா? கழகு முக்கி. இன்னொரு வாட்டி கிழவின்னு சொன்ன, என் மூக்க பத்தி பேசுன பரன் மேல தூக்கி போட்டு பக்கோடா தின்னு வைப்ப. ஜாகிரத.
அப்படி சொல்லுங்கம்மா. அவளுக்கு பெரியவங்க மேல பயபக்தி இல்ல. வாய்க்கு வந்தபடி பேசுறா. என்ன குண்டுக்கல்லுன்னு சொன்னா. அப்படியா? அங்க அனந்தகிரியில உன்ன மாதிரி மருமக தான் சாக துடிக்கிறா. அவளை காப்பாத்துதா வேதாள மலைக்கு போயிட்டு இருக்கோம். சாக போறாளா? யாரு? ஏன்? அனந்தகிரியில சரோஜா குந்தனான்னு மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு ஒத்து போகவே போகாது. அவங்க 2 பேர் நடுவில் தீய வச்சா பத்திக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு சரோஜா தேவி நோயால செத்து போயிட்டா. அப்போத்திலிருந்து மருமக குந்தனா கூட என்னை கொல்லாதீங்க அத்தைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அத்தை, அத்தை, எனக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. அத்தை, என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க. எவ்வளோ வைத்தியர் முயற்சி பண்ணாலும் குந்தனா கண்ணு தெரிக்கவே இல்லை. குந்தனாவோட அப்பா உங்க அப்பாவோட நண்பர். குந்தனாக்கு பேய் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா யாராவது சூன்யம் பண்ணியிருக்கணும்னு அவருக்கு சந்தேகம் வந்து உங்க அப்பா மூலியமா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா தான் என்னை அனந்தகிரிக்கு கூட்டிட்டு போனாரு. குந்தனாவை பார்த்து என்னோட பேதாள சக்தியை அவளை சரியாக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு பேய் பிடிக்கல. யாரும் அவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு சூன்யம் கூட பண்ணல. வீட்டில் கண்ணாடி இருந்தா காட்டுங்க. கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு அப்படி மந்திரம் படிச்சதும் என் மையால அந்த ஆத்மா கண்ணாடியில தெரிஞ்சது. ஆனா அது இருக்கிற இடம் தெரியல. குந்தனாவோட பிரச்சனை என்னன்னு தெரியாம செத்து போன அவங்க அத்தை சரோஜா தேவிய ஆஹ்வானம் பண்ணோன்னு வேதாள தந்திர கோலத்துக்கு வர வச்சேன். கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. ஆனா அவ வரல. சாதாரண பெண்மணி, சகஜமான சாவு. வேதாள தந்திரத்துக்கு கட்டுப்படாத ஆத்மா. ஆச்சரியமா இருந்தது. காணாம போன ஆத்மாவை கண்டுபிடிக்கணும்னா அவங்க உபயோகம் செஞ்ச பொருட்களால தான் முடியும். அவ உபயோகிச்ச பொருட்களை வச்சாலும் சரோஜா தேவி ஆத்மாவை கூப்பிட முடியல. அஞ்சனத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஆத்மா பூமியில தான் இருக்கு, ஆனா வேதாளத்தால கூப்பிட முடியல. இந்த மாதிரி கிடைக்காத ஆத்மாவை சிறை செஞ்சு கோலத்துக்குள்ள வைக்கணும்னா வேதாள மலைக்கு போகணும். உங்க முயற்சி நீங்க பண்ணுங்க பாட்டி. ஆனா எப்படியே 2-3 மாசத்துல அவங்க செத்துருவாங்க. அப்படியே நாடு தடுப்பு கம்மியாயிடுச்சு. பாட்டி, நீதான் பொண்டாட்டிய காப்பாத்தணும். அவ அதிகமா பேசுவா, ஆனா அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு. உண்மையான விஷயம் ஏன்னா ஏதுன்னு தெரியாம நான் மட்டும் என்ன செய்யறது? உன் பொண்டாட்டி மாமியார் பேரையே சொல்றானா உங்க அம்மா சரோஜா தேவி ஆத்மாவை கூப்பிட்டுதா உன் மனைவிய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சரோஜா தேவி போட்டோவை எடுத்துக்கிட்டு வேதாள மலைக்கு போனோம். நடுவுல உங்க ஊர் பக்கத்துல வந்துச்சுன்னு நான் தான் பாட்டிய சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். ஓ, இவங்க மந்திரவாதியா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு திமிரா அவ ரூமுக்கு போயிட்டா. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அவங்க வீட்டுல செல்லமா வளர்ந்ததால அப்படி பேசுவா. ஆனா அவளுக்கு நல்ல மனசு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே பையில இருந்து ஒரு தாயத்தை எடுத்து விமலாக்கு கொடுத்து, 3 நாள்ல தீபாவளி அமாவாசை இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகாத பெண்கள் ஊரெல்லையே தாண்டக்கூடாது. ஒரு வேளை தாண்டினா காலுக்கு இந்த தாயத்தை கட்டணும். எதுக்கும் நீங்க அமுதா காலுக்கு இந்த தாயத்தை கட்டுங்க அப்படின்னு பாட்டி சாப்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் வேதாள மலைக்கு போனாங்க. அப்பா வேதாள மலைக்கு போறாரு. வரதுக்கு இன்னும் 3 வாரம் ஆகும்னு தெரிஞ்சு, நண்ப பொண்ணுக்காக நீங்க ஏன் வேதாள மலைக்கு போறீங்க? அவங்களே போலாம் இல்லையா? வீட்டு பக்கத்துலயே இருந்து மகளையும் வருத்தத்துல இருக்கிற மருமகனை பாத்துக்கணும்ல, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்போ தீபாவளிக்கு யாரு என்ன எங்க ஊருக்கு கூட்டிட்டு போவா? அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மந்திர பாட்டியோட கிளம்பி போயிட்டாரு. இருட்டானதும் படுத்திருந்த அமுதா காலுக்கு தாயத்தை கட்டினாங்க அத்தை. அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு போனோன்னு ரெடியாகி காத்துக்கிட்டு இருக்கா அமுதா. சாயந்தரமாயி கூட வண்டிக்கார வண்டியோட வரல. அதோட கோவமா பெட்டி எடுத்துக்கிட்டு அவ ஒருத்தியே கிளம்பினா. வண்டியா போறியா?
லோஹித் அவங்க அப்பா பட்டணத்துக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு நீயும் ரோஹித்தும் சேர்ந்து போங்க. இப்போ வேணாம், சாயந்தரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல அத்தை. எவ்வளோ நேரம்? டவுனுக்கு போய் மாட்டு வண்டி ஏறனா 1/2 மணி நேரத்தில் வீட்டில் இருப்பேன். சரிதா, முடிய அப்படி விரிச்சு போடாத. அதுலேயும் இன்னைக்கு அமாவாசை, ஜடை போட்டுட்டு போ. ஐயோ, நீங்க என்ன இப்போ கூட அமாவாசை அது இதுன்னு? இப்போதான் தலைக்கு குடிச்ச, முடி ஈரமா இருக்கு, அதனால தான் ஜடை போடல அப்படின்னு திமிரா கிளம்பிட்டா. போய் பார்த்தா டவுன் எல்லாம் நிசப்தமா இருக்கு. ஒரு மாட்டு வண்டி கூட இல்ல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்றா. இப்போ திரும்பி வீட்டுக்கு போனா அத்தை முன்னாடி அசிங்கமா இருக்கும். அவர் வந்ததோ ஏதாவது சொல்லி எங்க ஊருக்கு என்ன போகாம தடுப்பா. எப்படியாவது நானே போயிடுறேன் அப்படி என்ன தனியா கிட்ட இருந்த காட்டு வழியில நடந்து போறா. அமாவாசை பின்னாடி நாள் ஆனதுனால நிலா இருக்கல, ஒரே இருட்டா இருக்கு அடவியெல்லாம். ஒரு இடத்துல மரத்து மேல காலை வீசிக்கிட்டு முடிய விரிச்சுக்கிட்டு விசித்திரமான சத்தம் பண்ணி ஒரு பேய், ஏன் கருப்பான கூந்தல், ரொம்ப அழகான கூந்தல், என் நீளமான கூந்தல், வாசனையான கூந்தல், ஏன் கருப்பான கூந்தல் அப்படின்னு பாடிக்கிட்டே மரத்துல இருந்து கீழே வந்து அவ முடியில இருந்து ஒரு கூந்தலை எடுத்து 2 மரத்துக்கு நடுவுல கட்டிக்கிட்டே போறான். அந்த வழியெல்லாம் அவ முடியால. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு கயிறு மாற கட்டி மரத்து மேல ஏறிக்காந்தான். யாராவது முடிய விரிச்சு போட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பார்த்தா தூரமா யாரோ ஒரு பொண்ணு இந்த பக்கம் தனியா வருகிறத பார்த்து, இவ்வளவு நாளைக்கு ஒருத்தி வர்றா, என் பசி தீரும். அமுதா அவளுக்கு தெரியாமையே பேய் முடி கட்டின மரத்துக்கு பக்கத்திலேயே நடந்து போய்கிட்டு இருக்கா. பேய் அதை மரத்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. வாட்டி அந்த கூந்தல் கீழே போனா, ஆனா ஒன்றும் ஆகல. என்ன இது, முடிய விரிச்சு போட்டிருக்கா இல்ல, ஆனாலும் இவளுக்கு ஒன்றும் ஆகல. கடைசி கூந்தலுக்கு கீழே போகும்போது காலு இருட்டுல தெரியாம பொதுக்குள்ள போயிடுச்சு. அவ காலை சுத்தப்படுத்தும் போது தாயத்து கீழே விழுந்துடுச்சு. சரியா கடைசி கூந்தல் கீழே போகும்போது மரத்து மேல இருந்த பேய் அமுதாவை பிடிச்சிருச்சு. அவ்வளவுதான், உடனே அமுதா கீழே மயங்கி விழுந்துட்டா. அடுத்த நாள் மாட்டு வண்டியில அதே வழியில வந்துட்டு இருந்த சுந்தர் வழியில விழுந்திருந்த அமுதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, மருமகளை எதுக்கு தனியா அமிச்ச விமலா? ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? அந்த திமிரு பிடிச்சவ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போயிட்டாங்க. வழியில ஏதாவது பார்த்து பயந்து போயிருப்பா. வைத்தியர் வந்து அமுதாவை பரிச்சை பண்ணி கொஞ்சம் மருந்து கொடுத்து, கவலைப்பட தேவையில்லை, அவ கர்ப்பமா இருக்கா, அதுக்குதான் மயங்கி விழுந்துட்டா. அமுதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பாதி ராத்திரில மெலக்கம் வந்தது அமுதாவுக்கு. கண்ணு திறந்து எந்திரிச்சதும் ஏதோ பாடிக்கிட்டு முடிய வாரிக்கிட்டே இருக்கா. ஏன் கருப்பான கூந்தல், அழகான கூந்தல், நீளமான கூந்தல், வாசனையான கூந்தல், ஏன் கருப்பான கூந்தல். பாதி ராத்திரில என்ன பாட்டுன்னு அத்தை எழுந்து போய் அமுதா ரூம்குள்ள போய் பார்த்தா பயங்கரமா பேய் மாறி பெரிய முடிய விரிச்சு பீரோ மேல உட்கார்ந்து தலைய வாரிக்கிட்டே இருக்கா. அத பார்த்த விமலாவுக்கு இதயமே நின்ன போன மாதிரி ஆச்சு. அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. அடுத்த நாள் பார்த்தா அமுதா முடி சாதாரணமா இருக்கு. ராத்திரி நான் பார்த்தது நிஜமா கனவா? கனவாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கிளம்பிட்டாங்க. மதியம் பசியா இருக்கு சாப்பிடலான்னு சமைய அறைக்கு போய் பார்த்தா சமைச்சதெல்லாம் அவ ஒருத்தியே சாப்பிடுறா. விமலா வாயை திறந்து பார்த்துட்டே இருக்காங்க. இருட்டானது. விமலாக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அடியே கலாவதி, இந்த சமயத்துல என் புருஷனும் பையனும் ஊருக்கு போயிருக்காங்க. என் கூட ராத்திரி இங்கே இரு, ஒண்டியா இருக்க பயமா இருக்கு. தனியாவா? உங்க மருமக இருக்கா இல்ல? அவளுக்கு பயந்ததா நீ இருன்னு சொல்ற.
மருமங்கன்னா குரங்கு பொம்மை மாதிரி, அத்தைனா ஆனை பொம்மை மாதிரி. ஆனை குரங்குக்கு பயப்படணுமா? கன்றாவியா இருக்கு நீ சொன்ன விஷயம். வா சாப்பிட்டு படுக்கலாம். வேலைக்காரி துணியோட அத்தை படுத்துக்கிட்டாங்க. பாதி ராத்திரி ஆகுது. மருமக அறையிலிருந்து அந்த பாட்டு கேக்குது. 2 பேரும் போய் மருமக அறையில பார்த்தா அமுதா பெரிய முடியோட பீரு மேல உட்காந்து தலைய வாரறா. ஏன் கருப்பான கூந்தல், அழகான கூந்தல், நீளமான கூந்தல், வாசனையான கூந்தல், ஏன் கருப்பான கூந்தல். சே, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. நீங்க பயப்படணும்னு மருமகன் நாடகம் பண்றா அப்படின்னு தீமரா உள்ள போனா. நான் செத்துட்டேன். பையனும் புருஷனும் வீட்டுக்கு வந்ததும் நடந்தது எல்லாம் சொன்னா விமலா. அமுதாவோட அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் நடந்ததெல்லாம் சொல்லி மந்திர பாட்டியை சந்திக்கணும்னு நினைச்சாங்க 3 பேரு. இப்படியே பயத்திலே நாட்கள் ஓடுது. வீட்ல எல்லாரும் அமுதாவை பார்த்து பயப்படுறாங்க. அங்க பேதாள மலையில மந்திர பாட்டி பண்ண தந்திரத்தால அஞ்சனத்துக்கு கிடைச்சது சரோஜா தேவி ஆத்மா. அஞ்சனத்துல பார்த்தா அமுதா தெரிஞ்சா. என்ன இது? என் மகளை காட்டுது கண்ணாடி. சீக்கிரமா வா, உன் மருமக வீட்டுக்கு போனோம். அப்படின்னு சீக்கிரமா மஹாலியாப்பூருக்கு வந்து பார்த்தா தீபாவளி அமாவாசையில இருந்து இப்படி விசித்திரமா நடந்துக்கிறான்னு நடந்தது எல்லாம் சொன்னாங்க பாட்டிக்கு. மந்திர பாட்டி அவங்க முடிய அமுதா மேல போட்டு கப்ரஜாமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜாமா கப்ரஜமாஞ்சு அப்படி என்ன மந்திர படிச்சதும் அமுதாவை பிடிச்ச பேய் வெளியே வந்தது. பாட்டியோட முடி சக்தி வாய்ந்த கயிறு மாறி பேய பந்திச்சிடும். சொல்ல, யார் நீ? நீயே பேதாள பூஜைக்கு கிடைக்கல. என் பேரு சரோஜா தேவி. எனக்கு என் முடியன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க கல்யாணத்து புதுசுல என் புருஷன் தங்க சீப்பை வாங்கி கொடுத்தாரு. காத்தால தங்க சீப்ல முடிய வரனா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு எல்லாரும் படுத்ததும் ராத்திரியில தலை சீவுவேன், பாடிக்கிட்டே சந்தோஷப்படுவேன். அது எனக்கு பழிகிடுச்ச. 50 வருஷத்துல என்னோட முடி சின்னதாயிடுச்சு. ஆனா சௌரிய வச்சுக்கிட்ட நிஜ முடியன்னு எல்லாருக்கும் காட்டிக்குவேன். என் கணவர் இறந்ததும் பையனுக்கு கல்யாணம் பண்ண வந்த மருமகளுக்கு ரொம்ப கொழுப்பு. பெரியவங்க மேல மரியாதை இல்லை. ஒரு ராத்திரி நான் என் முடிய தங்க சீப்புல சீவிக்கிட்டு பாடுறத பார்த்துட்டா. அவளுக்கு என் சவரிய பத்தி தங்க சீப்பை பத்தி தெரிஞ்சிடுச்சு. அப்போத்துல இருந்து என் பேச்ச கேட்கறதே இல்லை. ஏதாவது திட்டினா என் சவரி பத்தி எல்லாருக்கும் சொல்லிடுவேன்னு மிரட்டுவா. சரியேன நானே சும்மா இருந்தேன். செத்த பேனு மாதிரி வாழ்ந்த மனுசார என் தங்க சீப்புல சீவிக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ராத்திரி பீருவில் தேடுனா என் தங்க சீப்பு இல்லை. என் மருமகளை கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா. என் புருஷனுக்கு எனக்கு விட்டா யாருக்குமே தெரியாத தங்க சீப்பை எங்க தேட, யார கேட்க? பையனுக்கு சொன்னா, உனக்கு என்ன பைத்தியமாமா? யாராச்சும் தங்க சீப்புல தலை செய்வாங்களா? உனக்கும் மருமகளுக்கும் சண்டை இருக்கலாம், ஆனா இப்படியெல்லாம் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பைத்தியம்னு சொல்லுவாங்க. என் தங்க சீப்பு கெடுக்காம கவலைப்பட்டு நோய் விழுந்துட்டேன். சாகும்போது என் சீப்பை திருடினவங்க சாபத்துக்கு ஆளாவங்கன்னு சொல்லிட்டே செத்த. என் சமாதியில என் சவரிய வச்சாங்க. ஆனா என் தங்க சீப்பை என் மருமக திருடிட்டா. செத்த அப்புறம் நான் பேய் ஆயிட்டேன். என்னோட மருமக கனவுல போய் சீப்பை கொடுக்கலன்னா கொன்னுடுவேன்னு சொல்வேன். அவ ஊர்ல இருந்து மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து என் ஆத்மா மேல தந்திரம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த தங்க சீப்பு மேல ஆசை தீராம பேயா மாறிடுச்சு. அதை நாசமாக்க முடியாது. ஆனா
பூஞ்சனா மந்திரத்தால அவ நினைவெல்லாம் அழிச்சிட்டா. நீ யார் என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. அவ யாருன்னு அவளுக்கே தெரியாது. அப்படி எவ்வளவு நாள்? அதை யாராச்சு ஆஹ்வானம் பண்ணா அவளுக்கு நினைவெல்லாம் வரும். அதுக்குள்ள தங்க சீப்ப கரைச்சிடு. உருக்கணுமா? அது எனக்கு வேணும். என் மருமக தங்க சீப்புல சீவும் போது என் சாபத்துக்கு ஆளானா நான் சாவறதுக்கு முன்னாடி என் சீப்ல யார் தலைவாரினாலும் தீராத நோயில உங்க 90 நாள்ல சாவாங்கன்னு சபிச்ச. காட்டுல மரத்து மேல உட்கார்ந்திருந்த எனக்கு தலைய விரிச்சுக்கிட்டு அமாவாசை ராத்திரி கண்ணில் விழுந்தா. நாங்க பேங்க அமாவாசை ராத்திரி எல்லைய தாண்டதும் மரத்துக்கு முடிய சுத்தி வைப்போம். அந்த முடி கீழே தாண்டி போனவங்க முடி ஜட போடாம விரிச்சு இருந்தா அவங்கள பிடிச்சிடுவோம். அப்படி அமுதாவை பிடிச்சதும் என் கடந்த காலம் நினைவுக்கு வந்தது. உன் மருமக பேரு குந்தனாவா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? பாட்டி அவங்க பையில இருந்து தங்க சீட்டை எடுத்து காட்டி, அவ மூஞ்சிய பார்த்து உன் மருமகளுக்கு கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்க. முடியாது. என் சீப்பை திருடி என் சாவுக்கு காரணமானவள நான் விட மாட்டேன். இந்த மந்திர பாட்டி இருக்கும்போது அது நடக்காது. மந்திர பாட்டி அடிக்கி பேய் வலிக்கு வந்தது. சரி, நான் கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்குற. என் தங்க சீப்ப சமாதியில வைங்க. ஆனா என் சீப்புக்கு அந்த சாபம் எப்பவுமே இருக்கும். பேய் அந்த சாபத்தை திரும்பி வாங்கினதும் குந்தனா சரியானா. அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டா. அந்த சீப்ப அவ கையார சரோஜாதேவி சமாதிக்குள்ள வச்சு தப்பு போட்டுக்கிட்டா. அமுதாக்கு கூட புத்தி வந்தது. பெரியவங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சா. அத்தையோட சமாதானமா வாழ கத்துக்கிட்டா. விமலா கூட கர்ப்பமா இருந்த மருமகளை நல்லா பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல கலாவதிக்கு ஒடிஞ்ச காலெல்லாம் சரி போய் ஆரோக்கியமா வேலைக்கு வந்தா. மாமியாரு நடந்த கதைய கலாவதிக்கு சொன்னாங்க. அப்படியானா சமாதிக்குள்ள 60 பவுன் தங்க சீப்பு இருக்கா? இந்த விஷயத்த புருஷனுக்கு சொல்லணும். அவ பேய்கிட்டயே விளையாடுவ, சமாதிய நோண்டி தங்கத்தை எடுத்துட்டு பண்ணுவா. அவள தங்க இருந்தா இவகிட்ட நாய வேலை செய்யணும். அடியே குண்டுக்கல்லு, எனக்கு பக்கத்து பயணத்துல ரொம்ப வேலை இருக்கு, போய் வர. என்னையே குண்டுக்கல்லுன்னு சொல்றியா?